எல்லா அம்மாக்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க கீழே விழுந்தா இந்த உலகமே உங்களை பார்த்து சிரிக்கலாம். ஆனா ஒரு அம்மா மட்டும்தான் முதல்ல ஓடி வந்து உங்களை தூக்குவாங்க. இன்னைக்கு அம்மாவை பத்தின ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? இது ஒரு நாள் ஒரு கதை. இந்த மாதிரி இன்சைட்ஃபுல் ஸ்டோரி கான்டென்ட் கேட்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு பையன் இருக்கான். அவன் சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா எப்பவுமே அவனை கூப்பிட்டுட்டே இருக்கா மாதிரி, ஏதாச்சும் சொல்லி கேட்டுட்டே இருக்கா மாதிரி ரொம்பவே தொல்லையா ஃபீல் பண்றான். இதனால அவன் அவங்க அம்மா கிட்ட, நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லை, என்னை ஃப்ரீயா இருக்க விடுங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறான். நாட்கள் இப்படியே போகுது. சில வருஷங்கள் கழிச்சு அவனும் பெரியவனாகிறான். வெளிநாட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போய் தங்கி இருக்கான். ஸோ அப்போ அவன் ரொம்பவே பிஸியான லைஃபு ப்ளஸ் கொஞ்ச நேரம் தான் ஃப்ரீ டைம் கிடைக்குது. சரியா கால்ஸ் கூட பேச முடியல. ஒரு நாள் நைட் ஒர்க் முடிச்சுட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக லேட்டாக உடம்பு சரியில்லாமல் வீட்டுக்கு வந்து படுக்கிறான். அப்போ அன்னைக்கு அவன் யோசிக்கிறான், நம்ம வரும்போது நமக்காக கதவுக்கிட்டே வெயிட் பண்ணுற அம்மா நம்ம கூட இல்லை, நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்க யாருமே இல்லை, நம்ம உடம்ப பார்த்துக்க கூட அம்மா நம்ம கூட இல்லையேன்னு சொல்லி யோசிக்கிறான். அன்னைக்கு அவன் ரியலைஸ் பண்ணுறான், அம்மா கிட்ட அவனுக்கு கிடைச்சது ஓவர் கேரிங் அண்ட் தொல்லை இல்லை, அவனுக்கு கிடைச்சதுலேயே ரொம்பவே தூய்மையான அன்பு பாசம் எல்லாமே அதுதானு. வளர வளரதான் புரியும், நம்ம எங்கே கண்ட்ரோல்டாக ஃபீல் பண்ணுமோ அங்கே தான் நமக்கு உண்மையான அன்பும் பாசமும் கிடைச்ச இடமா இருக்கும். World may celebrates Mother's Day once in a year, but a mother celebrates her child every single day. Happy Mother's Day to all. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய், see you in the next story.